ஒரு வழியாக குன்றியில் இன்றைக்கி நம்மளோட பயணத்தை முடிக்க போகிறோம். குன்றியை விட்டு நம்ம இப்போ வெளியே கிளம்பியாச்சு. இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக போச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்மளால் நிறைய இடத்த பார்க்க முடியல. நம்ம இப்போது இவங்க வருஷ கணக்கில் இவங்க பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. உங்களே நீங்கள் பாதி இடத்த பார்த்தது இல்லையா? ஸோ நமக்கு இங்கே ஒரு நாள் இப்படி நம்ம ஒரு நாள் நிறைய இடத்த பார்க்க முடியாது. நம்ம குறிப்பிட்ட சில இடத்துக்கு மட்டும் தான் போயிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கேயும் இதோட இன்டீரியரான இடத்துல நம்ம நிறையா பார்க்கறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ தான் ஐடியா கிடச்சிருக்கு, இந்த ஊர் எப்படி இருந்தது ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் இதோட நல்ல இடத்துக்குலாம் நம்மளை கூட்டு போகிறோம். நாங்கள் இந்த குன்றிலே வந்து இதோட நல்ல இடத்துக்குலாம் கூட்டு போகிறோம். நாங்கள் நினைக்கிறேன் நம்ம மேலே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இது நான் ரொம்ப லேட்டாக வந்துருந்தேன், நேரமாக வந்திருந்தாலும் செட் ஆகிருக்காது. மகம் போகிறோம்மா நல்லா பிரேக் பிடிச்சிருக்கோம். நல்லா பிடிக்கும், கண்டி விடாது, இந்த வேகத்தில் போகக்கூடாது இந்த இடத்துல. அப்படியே நாங்கள் வந்துட்டு இருக்கிறோட பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் காலையில் ஆக்சுவலாக இது நாங்கள் குன்றிக்கு வரும்போது நாங்கள் வேறு ரூட்டில் வந்தோம். இப்போ அவங்க வந்து எனக்கு வேறு ரூட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரூட்டில் போயிட்டு நாங்கள் நேராக இது வந்து கர்நாடகா கிட்டே போகிறதா இது, அதனால் இது வேகமாக போயிடும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு இந்த ரூட்டு சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே சிக்னலும் கிடைக்கல. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் சிக்னல் இல்லாமல் தான் வந்துருந்தோம், நாங்கள் நெட்ஒர்க் இல்லாமல் தான் வந்துருந்தோம். நாங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ நெட்ஒர்க்கே இல்லை. நாங்கள் மெயினுக்கு போனால் தான் எனக்கு மேபி எங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கும். பயங்கரமான ஒரு ஏரியா நண்பர்களே. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டு போயிட்டு பண்ணணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோடு இப்படியா வரும். சரி இந்த மாதிரி ரூட்டில் இப்போ நாங்கள் கர்நாடகா போயிட்டுருக்கோம். இது வந்து மெயின் ரூட் கிடையாது, இது வந்து இன்டீரியராக போகிறது தான். அது அந்த ஊரில் இருந்து நமக்கு இன்டீரியராக ஷார்ட்கட் கர்நாடகா போகிறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரோடு கொஞ்சம் மோசம் தான், இதில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே ரோடு மோசம் தான். இருந்தாலும் நமக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப் ரோடு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்தே எப்பயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. என்னோடய ராசி என்னன்னு தெரியல, நான் போகிற எல்லா ரோடுமே எப்படியா இருக்கேன். இது வரை ஒரு 4-5 ட்ரிப்பு இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த எல்லா ட்ரிப்புமே மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஆஃப் ரோடு நம்ம கிடச்சிருது. அதே மாதிரி இன்றைக்கும் செம்ம ஒரு ரோடு கிடச்சிருக்கு. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோன்னா ரொம்ப கஷ்டம் தான், இதில் சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது, ஃபுல்லாக காட்டுறது கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவை நாங்கள் காட்டுறோம், எப்படின்னு காட்டுறோம். அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எங்களை. ரொம்ப வந்தால் மட்டும் உண்டு வண்டி நேராக ஓட்டு. அங்கிருந்து வளர்ச்சி போட்டால் தள்ளி ஆளுங்காலே பேலன்ஸ். நெல்லிக்கல் அங்கே போகலாம் சரின்னு போகலாம். முன்னாடி போகலாம். பயமாக இருக்குது கூட ஓட்டவா இறங்குவா. திக்குன்னு இருக்குது, யாருமே காணும். இப்போ வரை யாருமே வரல. நான் வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஒரு வண்டி கூட கிராஸ் ஆகலை. நான் ஓட்டவா. யானை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. பட் இந்த ரோட்டை பார்க்கும்போது எனக்கு யானையே வேணாம், எதுவுமே வேணாம், பூனை கூட குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு.
அந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்கோம் நாங்கள். பாருங்கள் எல்லா பக்கமும் பறவைங்க போட்டு. ஒரு வழியாக நம்ம அந்த ஃபாரஸ்ட்டை கடந்து இப்போ கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. வெளியே வர்ற வரையும் உயிரே இல்லை. இப்போ தான் வந்து அப்படியே ஹார்ட் பீட்லாம் திருப்பி வந்து நார்மலாக இருக்குது. அப்போல்லாம் ஃபுல்லாக பம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. ஐயோ செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு வண்டியே காணோம். நாங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 20-30 நிமிஷம் வந்து நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருப்போம். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருப்போம். ஒரு வண்டி கூட வந்து எங்களை கிராஸ் ஆகலை. அப்போ அப்படியே வேறு ஏதோ ரூட்டுக்குள்ளே வந்துட்டோமா, வழி மாதிரி வந்துட்டோமா தெரியல. நான் சொன்ன மாதிரி டவர் வேறு கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கல. வண்டி நிப்பாட்டவும் பயம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு வேறு சரியில்லை. ஏதோ ஒன்று உள்ளே வந்துச்சுனாலும் எங்களால் வந்து திருப்பி அங்கிட்டு ஓடுறதுக்கு வழி இல்லாமல் தான் இருந்துச்சு. வண்டியிலையும் போக முடியாது, நாங்கள் ஓடியும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதையில் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இப்போ கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனிமல்ஸும் நாங்கள் பார்க்கல. சரி அப்படியே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் இப்போ டவர் கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்கோம். கிடச்சிச்சின்னா நாங்கள் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஸ்டே டியூன்ட். கூட ஆஃப் ரோடு முடிஞ்சிச்சு, கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். இன்னும் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படியே போகுதில்ல. அவங்கக்கிட்ட கடை பார்க்கணும், யானையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டது ஒரு குத்தமாக போட்டு இந்த வாட்டு வதக்கி இருக்கிறாங்க. எப்படி போகுதுன்னு பாருங்கள். அப்படியே இல்லாத ரோட்டில் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். எக்ஸ்பல்சிவ் ஹிமாலயன் பாய்ஸு ஆஃப் ரோடு அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பீங்களே, நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு போங்கப்பா.
ஒரு வழியாக கர்நாடகாவுக்குள்ளே வந்தாச்சு. கர்நாடகா பார்டர் தான் இங்கே வந்தாச்சு. இனி அடுத்து உள்ளே போனோம்னா கர்நாடகா கடந்துட்டோம். இங்கே இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. திபெத்தியன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திபெத்தியன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஒரு வில்லேஜாக இருக்குது. அந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் தான் வந்திருக்கோம். பட் இப்போ அந்த கொரோனா சீசனால் வந்து இது லாக்ட். நோபடி இஸ் தேர். பாஸ்போர்ட்டே இல்லாமல் திபெத்துக்கு போகலாம். வாட்ஸ் யுவர் நேம்? Name? Sawan. சவான். Sawan. English. இங்கிலீஷ் தெரியாதா? எவ்வளோ வருஷமாக தங்கியிருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக தங்கியிருக்கீங்க? நீங்கள் தான். Course 85. 85. தமிழ் தெரியுமா? நல்லா தெரியுமா? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். எப்படி பழகுனீங்க? தமிழ் எப்படி பழகுனீங்க? தமிழ் ஊட்டி ஊட்டி. ஊட்டியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. தமிழ் தெரியும், நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. கௌதம் सर पूरा जंगल जंगल इंगे जंगल ओके सर इंगे मंदिर के इंगे नमो विलेज के चिन्ना मंदिर के चिन्ना मंदिर ओके सब इंगे मंदिर के ना मेले मंदिर पेर से का इसी दो ओपन आर नॉट को माटेंगे किला माटा इंदा बंद ओके 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 ஓதோ போலாம். ஓகே பாய். ஓகே வணக்கம் மக்களே. இப்போ நம்ம திபெத்தியன்ஸ் வில்லேஜில் இருக்கோம். நம்ம திபெத்தியன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவிலேருந்து திம்பம் போகிற வழியில் நமக்கு இருக்கும் இந்த இடத்துல இந்த திபெத்தியன்ஸ் வில்லேஜ் இருக்குங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே திபெத்தியன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஸ்கூல்ஸ் இருக்கும், அவங்களுக்கான கோயில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே இருக்கும்.
ஸோ அந்த வில்லேஜில் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த வில்லேஜை பற்றி எனக்கு முழு ஹிஸ்ட்ரி தெரியல, அதனால் நான் நெட்டில் ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். நான் இப்போது இங்கே தான் வந்திருக்கணுமோ, இங்கே வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது, ஒரு புத்தர் கோவில் இருக்குது இங்கே, ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. பட் என்னென்னா இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆகலாம். ஸோ அப்போ நாங்கள் வந்து திருப்பி உங்களுக்கு இந்த கோயில் நாங்கள் காட்டுறோம். இன்னொரு கோயில் இங்கிட்டு இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, அது திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நமக்கு அது டைம் இல்லை. இப்போ நம்ம நேராக 6 மணிக்குள்ளே நம்ம கீழே இறங்கி ஆகணும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும். இந்த திபெத்தியன்ஸ் வில்லேஜை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடும்போது நான் இதில் சொல்கிறேன். நான்